தமிழ்நாட்டின் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை நிறைவேற்ற கோரி பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனு அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், அந்த மனுவில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சர் ஒப்புதல் அளிக்கப்பட்ட அந்த மனு என்பது அமைச்சர் தங்கம் தென்னரசு மூலமாக பாரத பிரதமரிடம் வழங்கப்பட்டது. அது தொடர்பான விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்துக்கு பள்ளிக் கல்வித்துறைக்கு மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய அந்த நிலுவைத் தொகை என்பது உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது இந்த கோரிக்கையினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. சம்ஸ்கரா சிக்ஷா திட்டத்தின் கீழே 2152 கோடி ரூபாய் நிதி என்பது விடுவிக்காமல் இருக்கிறது. இது பலமுறை தமிழக முதலமைச்சர் கடிதங்கள் மூலமாக வலியுறுத்திய வண்ணம் இருந்தார். தற்போது இந்த மனு மூலமாகவும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். பாரத பிரதமரிடம் 2024-25 நிதியாண்டுக்கான நிலுவையில் இருக்கக்கூடிய 2151 கோடி ரூபாய் நிதி என்பது மத்திய அரசால் அந்த பங்கு தொகை என்பது உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த கோரிக்கையினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழகத்துக்கான ரயில்வே திட்டங்கள் 10 ஆண்டுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய திட்டங்களான திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை ரயில் பாதை, ஈரோடு பழனி ஒரு 91 கிலோமீட்டர் ரயில் பாதை, அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை, அத்திப்பட்டு புத்தூர் ரயில் பாதை, சென்னை கடலூர் 160 கிலோமீட்டர் ரயில் பாதை, இந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் நிலை இருக்கிறது. இதற்கான ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டும் அதுக்கான செயல்படுத்துவதற்கான நிதி வழங்கப்படாமல் ஆய்வு விரிவான அறிக்கையெல்லாம் ஒப்புதல் கோரியும் அது காலதாமதமாக வருகிறது. சென்னை புறநகர் பகுதியில் புறநகர் ரயில் சேவைகளை உச்ச நேரங்களில் இயக்க இடைவெளி நேரத்தை குறைத்திடவும், குளிர்சாதன மற்றும் பல்வேறு விதமான மின்சார ரயில் பெட்டிகளை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யவும் அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. 4வது வழித்தடமான ஆவடி ஸ்ரீபெரும்புதூர் ரயில் பாதை திட்டத்தையும் விரைவாக செயல்படுத்த வேண்டும், விரைவான ஒப்புதல் கொடுக்கப்பட வேண்டும், நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது.